இன்றைக்கி நைட் என்ன டின்னர் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அடை தோசைக்காக தான் வீட்டில் இருந்த எல்லா பருப்புலையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து ஊற வச்சுருக்கேன். உளுந்து, அரிசி, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பச்சைப்பயிறு, வெந்தயம் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ போட்டு கொரகொரப்பாக ஆட்டி எடுத்துக்கணும். அது கூட வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு உப்பு, பெருஞ்சீரகம், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நீங்கள் வதக்கி போட்டு செஞ்சாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பேசிக்கலி சோம்பேறின்றதால நான் அந்த மாதிரி பண்ணலை. சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னியில் 2 கையளவு கருவேப்பிலை போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக பண்ணிட்டேன். அதையும் முடிஞ்ச அளவுக்கு அடை தோசை செய்யும்போது இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், தோசை வேகாது. சிம்மில் வச்சிங்கனாலும் ரொம்ப டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். இது கூட உங்களுக்கு ஆயில், பட்டர், கீ என்ன வேணுமோ அது சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஆயில் தான் இருந்தது, அதனால் நான் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரெசிபியை வீக்லி 1 or 2 கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டு. இது கூட வேறு ஏதாவது மில்லட்ஸ், கிரெயின்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். தோசையாக சாப்பிட ஒரு மாதிரி இருக்குனாலும் கரெக்டான ரேஷியோவில் அளந்து போட்டிங்கன்னா சாஃப்டான இட்லி கூட இதை வச்சு பண்ணலாம். நான் பண்ண ஒரே மிஸ்டேக் இதை நைட்டில் செஞ்சது. நைட்டில் இவ்வளோ ஹெவியாக சாப்பிடக்கூடாது, ஆனால் மார்னிங்லாம் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்தி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.